ஒரு குழந்தை பிறந்து எத்தனை நாள்ல பேர் வைக்கணும்? பொதுவாகவே இதில் ஜோதிடர்கள் 11 நாள் சொல்லுவாங்க, 30 நாளுக்குள்ளன்னு சொல்லுவாங்க. உங்கள் குல வழக்கப்படி எப்படின்னு நம்ம பார்க்கணும். உங்கள் குல வழக்கப்படி இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பேர் வைக்கும்போது பெரியவங்களோட பேர் வைக்கிறது நல்லது. ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறது தான் நல்லது. 2 பேர் 3 பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ரெட்டையாக பேர் வைக்கிறது நல்லதில்லை. ஒரு பேருக்கு நியூமராலஜியும் கணக்கில் எடுக்கணும். அது உங்கள் ஜாதகத்துக்கு சரியாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். சார் இதெல்லாம் அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டேட்ஸில் இருந்தோம், லண்டனில் இருந்தோம், வெளிநாட்டில் இருந்தோம், ஹாஸ்பிட்டலில் இருந்து வர்றதுக்கு முன்னாடியே நியூமராலஜியில் பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நேமில் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வரான். இப்போ எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ரொம்ப சின்ன பேராக இருக்கணுன்றாங்க. பாஸ்போர்ட்டில் அப்பா பேர், ஊர் பேர், சர் நேமு அப்படின்னு அவங்களுக்கு அந்த பேர் என்னுடைய எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பேர் சொல்கிறீங்களேன், பவ்யான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சேன். இன்ன வரைக்கும் அந்த குழந்தை வெளிநாட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு பாஸ்போர்ட்லேயும் அவளை பார்த்துட்டு கேட்கும்போது பாவியா பாவியா இப்படி தான் கேட்குறாங்களே ஒழிய பவ்யான்னு கூப்பிடவே மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவ்யா, பவ்யமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சேன். ஆனால் அவளை ப்ரொனன்சியேஷன் கூப்பிட்றது பாவ்யா அப்படின்னு கேட்குறதுனால அவள் அதே மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கா. அதனால் அந்த பேரை லலித் பவ்யா அப்படின்னு மாற்றினோடனே அழகும் பணிவும் உடையவளாக மாறிட்டா. அதுக்காக அந்த பேர் வைப்ரண்ட், அந்த நியூமராலஜி, நேமியாலஜி, ப்ரொனாலஜி இதை சேர்த்து வைக்கணும். ஓகே சார். விருதாச்சலம்ல இருந்து சரத் இணைஞ்சிருக்காரு. சரத், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. 10/5/1996. எத்தனை மணிக்கு சார்? 11:10 சார். காலையில 11:10 சார். இது யார் ஜாதகம் சார்? என்னுடைய ஜாதகம். வெரி குட். புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், அபிட்ட நட்சத்திரம், மகர ராசி. இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா? சார் எனக்கு என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காங்க சார். என்னுடைய ஜாதகம் பார்க்குறீங்களே, என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது? 7.5 சனி முடிஞ்சு போச்சு சார். இனிமேற்பட்டு உங்களுக்கு தொழிலில் மேன்மை, வருமானம், ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ஒரு சின்ன தாந்திரிகமான பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ஊரில் இருக்கீங்க? விருதாச்சலம் பக்கத்தில் ஏதாவது கிராமமா? ஆமாம் சார். என்ன ஊர் பேர் சொல்லுங்க? கம்மாபுரம். கம்மாபுரம். ஓகே, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க சார். காலையில் சாயந்தரம் ஒரு அகல் விளக்கில் வேப்ப எண்ணெயில் 2 திரி போட்டு உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் 48 நாள் தீபம் போடுங்க. முதல்ல வீட்டில் பணம் தங்கும், துஷ்ட தேவதைகள் விலகும், இஷ்ட தேவதைகள் வரும், குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யும், எல்லாத்தை விட லக்ஷ்மி கடாட்சம் வரும், நல்ல உத்தியோக உயர்வு, வருமானம் இது எல்லாம் கிடைக்கும். 48 நாள் இந்த வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக வைதேகி ராமநாதபுரத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வைதேகி, யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, வயது, மாதம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு தான் சார் கேட்கணும். நான் பிறந்த தேதி மாதம் சொல்றேன் சார். 9/6/1994 ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம் சார். எத்தனை மணிக்கு சொல்லுங்க சார்? மணி தான் சார் தெரியல. எந்த ஊர்ல? ராமநாதபுரம் மட்டும், மக்கிலக்கரை, ராமநாதபுரம் பக்கத்துல. வேற ஒன்றும் இல்லைம்மா. அந்த லக்னம் குறிக்கிறது தப்பா போயிடும். லக்னம் குறிக்கல அப்படின்னா சரியா வராது. அதிகமா இருக்கு சார். அதிகமா மிருகசீரிட நட்சத்திரம் ஓப்பனா பேசுவீங்க. உங்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க வாய் தான். ஓப்பனா பேசுவீங்க, எல்லாருக்கும் போய் உதவி செய்வீங்க, உதவி செஞ்சே உபத்திரவத்தில் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பீங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் படாத பாடுபட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். முதல்ல உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம். அம்மா டிவி பார்த்து நிற்கிறீங்களா? இல்ல சார், நீங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க சார். சரி, ஓகே. உங்க வீட்டுல கேளுங்க. இந்த பாருங்க, ஒரு 7 எள்ளு எடுத்துங்க, தலைக்கு வச்சு முதல் நாள் ராத்திரி படுத்துருங்க. மறுநாள் காலையில இந்த உள்ளங்கையில இந்த 7 எள்ளு வச்சு
பால் பசும்பால் அதை வச்சு உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் அந்த எள்ளை வந்து கழுவிடுங்க. ஓகே சார். வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அம்மன் கோவிலில் ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணீங்க. இன்னையோடு உங்களுக்கு அந்த பீடை போச்சு. உடல் ஆரோக்கியம் மருந்துக்கு கட்டுப்படும், மனோ தைரியம் வரும், தெளிவான வாழ்க்கை அமையும், நல்ல உத்தியோகம் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக சிவசங்கர் ஆரணியில இருந்து இணைஞ்சிருக்காரு. சிவசங்கர், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் கரெக்டா சொல்லுங்க சார். 10/10/1968 சார். எத்தனை மணிக்கு சார்? காலை 6:14 சார், வியாழக்கிழமை. வெரி குட். இது யார் ஜாதகம்? இது என்னுடைய ஜாதகம் தான் சார். வெரி குட், சூப்பர், அட்டகாசமான ஜாதகம். கிருத்திகா நட்சத்திரம். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பீங்க. இப்போ கூட நான் அப்படியே டிவியில் கேட்குறேன், சார் இந்த பிரச்சனைக்கு எப்படி சார்? ரொம்ப அருமையாக சொல்லுவீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? அதுதான் சார் எனக்கு தெரிலன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோ பயம், மனோ கிளேச்சம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தாயும் தகப்பனும் கூட பிரயோஜனம் இல்லை, 2 கை 2 காலில் தான் சார் நான் நிற்கிறேன், என்னுடைய சொந்த உழைப்பு தான் சார், அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி ஏங்கி என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு சார், எனக்கு எப்போ தான் வருமானம் தங்கும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், மன சஞ்சலம் போகும் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. உங்கள் ஊரில் ஒரு சின்ன மலை, அந்த சின்ன மலையில் ஒரு முருகன் கோவில், அந்த மலைக்கு பேர் திமிரி. திமிரி, ஆமாம் சார், ரத்னகிரி மலை. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில் அந்த கோவிலில் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் போயிட்டு பால் அபிஷேகத்துக்கு ஒரு 3 வாரம் கொடுத்துட்டு வாங்க. மன சஞ்சலம் போகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அந்த முருகனே உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான். 3 வாரம் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நிறைய கேள்விகளுக்கு உங்களோட சிறப்பான பதில்களை தந்தீங்க. ரொம்ப நன்றி சார். என் அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த வாரம் தயவு செஞ்சு பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரத்தோட ரெடியாக இருங்க. நிறைய விஷயம் நம்ம அடுத்த வாரம் பேச போகிறோம். அதுவும் எதிர்வரும் தமிழ் வருட பிறப்பு பற்றி நிறைய ரகசியங்கள் சொல்ல போகிறேன். யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடணும், இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆங்கில வருட பிறப்புக்கும் தமிழ் வருட பிறப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆங்கில வருட பிறப்புக்கு கோயிலுக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம், ட்ராமாவுக்கு போவோம். ஆனால் தமிழ் வருட பிறப்புக்கு கோவிலுக்கு போவோம், வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம், வீட்டில் செஞ்சதை சாப்பிடுவோம், வீட்டோடு இருப்போம். இந்த ரெண்டுத்துக்கும் இந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஜாதக ரீதியான வித்தியாசங்கள் என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அடுத்த வாரம் நிறைய பேசுவோம். உங்கள் ஜாதகத்தோடு இருங்க. உங்கள் ஜாதகத்துக்கு தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்குது? உலகத்திலேயே மொழிக்கு வருட பிறப்பு சொன்னது தமிழன் மட்டும்தான், தமிழ் வருட பிறப்பு தான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.